இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு முழுமையாக செரிமானம் ஆகாது. கோவத்தை வெளிக்காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னாலையும் பித்தப்பை கல் வரும். இப்போ பித்த நீரில் கொலஸ்ட்ராலும் பில்ருபின் அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் அதிகமாயிடுச்சுனாலும் பித்தப்பை கல்கள் நம்மளால எளிமையாக கரைக்க முடியும். ஆப்ரேஷனே இல்லாமல் நம்ம அதை மருந்துகள் மூலியமா வெளியேற்ற முடியும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீலர் சக்திவேல் யுவராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பித்தப்பை கல் கேல் பிளாடர் ஸ்டோனுக்கான ஒரு பதிவு தான் இது. ஃபர்ஸ்ட் இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு முழுமையாக செரிமானம் ஆகாது. கேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். ரைட் சைடு மேல் வயிறு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மஞ்சக்காமாலை தொந்தரவு இருந்திருந்து அது சரியா இருந்திருந்தா கூட உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பித்தப்பை கல்ல ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபீவர், அடிக்கடி ஃபீவர் வர சிம்டம்ஸும் காட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதனுடைய விளைவுகள் எதனால இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான வெயிட் அதிகமா இருந்து சடனா வெயிட் லாஸ் பண்றது, இல்ல சடனா ஒல்லியா இருந்து ரொம்ப அதிகமா வெயிட் கெயின் பண்றது, இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரச்சனை வரும். சுகர் இருந்தா வரும். கடுமையான மன உளைச்சல், அதாவது கோவத்தை வெளிக்காட்டாம உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னாலையும் பித்தப்பை கல் வரும். இப்போ பித்த நீர்ல கொலஸ்ட்ராலும் பில்ருபின் அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் அதிகமாயிருச்சுனாலும் பித்தப்பையில கல் வரும். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது அப்படின்னா, மெயினாக அடிப்படையில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் உணவு பழக்க வழக்கங்கள் மாறுறது தான். பாரம்பரிய அரிசிகள், மரபு அரிசிகள் மாறணும். நெய் அதிகமாக உணவுல சேர்த்து சாப்பிடணும். ஸோ இந்த பித்தப்பை கல் வராமல் இருக்கிறதுக்கான வழி மரபு உணவுகளே போதுமானது. வந்தவங்களுக்கும் மரபு உணவுகளுக்கு மாறணும். மருந்து கண்டிப்பா எடுத்தாகணும். பித்தப்பை கல்ல கரைக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய பித்தப்பை கல்கள் நம்மளால எளிமையா கரைக்க முடியும். ஆபரேஷனே இல்லாம நம்ம அதை மருந்துகள் மூலியமா வெளியேற்ற முடியும். அப்படி மருந்துகள் மூலியமா வெளியேற்ற போகும்போது மலம் பச்சை நிறத்தில் தான் வெளியே வரும். ஓகேங்களா? இப்ப சாப்பாடு எப்படி டயட் எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 வேளையும் சாதம், காய்கறி பொரியல், நெல்லிக்காய் ரசம், வெண்ணெய் எடுத்த மோர், அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெய், உருக்குன நெய், நாட்டு மாட்டு நெய் சாப்பிடலாம், இல்லாட்ட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம். இதை பண்ணும்போது உங்களுக்கு செரிமானத்துக்கு நீங்கள் வேலை குறைவாக கொடுக்கும்போது அங்கே பித்தப்பை கல் நம்ம உடம்பு கரைக்கிறதுக்கான வேலையை நல்லா செய்யும். ப்ராப்பராக மெடிசன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் 100% உங்களை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கக்கூடிய மெடிக்கேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னீங்கன்னா, பகலவன் ஹெல்த் சென்டர், நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடு, இதுதான் எங்களுடைய மெயின் ஆஃபீஸு. 2வது ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. நாங்கள் மாதத்துக்கு 2 முறை மட்டும்தான் சென்னை வருவோம். 2வது வார புதன் வியாழன், 4வது வார புதன் வியாழன் மட்டும்தான் சென்னை வருவோம். நீங்கள் எங்களை அங்கே மீட் பண்ணிக்கலாம், இல்லை நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கலாம். BSMS டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் ஆன்லைன்லேயே கன்சல்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் மெடிசன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு மருந்துகள் கொரியர் மூலியமாக அனுப்பி வைக்கப்படும். இல்லை டேரெக்டாக கன்சல்டேஷன் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் அப்டேட்ஸுக்கு நம்ம யோகா மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.